இன்றைக்கி நம்ம பார்க்குற கிராமர் பாயிண்ட் வந்து என் டூவில் வர நானி நானி கராத்தோ இத்தே அப்படிங்கிறது தான் வாங்க பார்க்கலாம். இதோட அர்த்தம் வந்து என்னென்னா, ஏ விஷயம் வந்து இப்படி இருக்கிறதுனால பி விஷயம் வந்து 100% எப்போவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏ அப்படிங்கிறதுக்காக பின்னு சொல்ல முடியாது. அதில் வர அந்த அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறது தான் இந்த கராத்தோ இத்தேங்கிற வார்த்தையோட அர்த்தம். இதோட ஃபார்மேஷன்னு பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், நான் அட்ஜெக்டிவ்ஸ், நவுன்ஸ் எல்லாத்தோட பிளெயின் ஃபார்மோடையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நவுன்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாசிட்டிவில் யூஸ் பண்ணும்போது தா போட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்போவுமே எப்படி இருக்குன்னா, ஏ கராத்தோ இத்தே பி தோவா ககிரனாய். பி தோவா ககிரனாய்னா பின்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிறத அர்த்தம். மோஸ்ட்லி இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். வாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நிஹோன்ஜின் தா கராத்தோ இத்தே நிஹோங்கோகா ஜோசு தோவா ககிரனாய். அதாவது ஏ பார்ட் வந்து அவங்க ஜாப்பனீஸ். ஸோ அவங்க ஜாப்பனீஸ் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஜாப்பனீஸ் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏ பார்ட் வந்து அவங்க ஜாப்பனீஸுங்கும்போது நம்ம என்ன யோசிப்போம், எல்லாருமே ஜாப்பனீஸ் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கிராமர் பாயிண்ட்டோட அர்த்தம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து என்னென்னா, ஏ அப்படிங்கிறதுனால பின்னு சொல்லிட முடியாதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர பிக்கு வந்து பாசிபிலிட்டியே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நம்ம எடுத்த எக்ஸாம்பிளே பார்த்துட்டோன்னா, ஒருத்தங்க வந்து ஜப்பான்காரராக இருக்கிறதுனால அவங்களோட ஜாப்பனீஸ் வந்து எல்லாருக்குமே நல்லாயிருக்கும்னு சொல்லிட முடியாதுங்கிறது தான் நம்மளோட எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ஜப்பான்காரனாக இருக்கிறவங்களுக்கு ஜாப்பனீஸ் நல்லாவும் இருக்கலாம், ஆனால் நல்லா இல்லாமலும் இருப்பாங்க. 100% இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கிராமர் பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யூ ஷுட் கீப் இன் மைண்ட் லைக் பி வந்து 100% இம்பாசிபிள் கிடையாது. அட் த சேம் டைம் 100% இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, வேறு மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த கிராமர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணணுன்னா, இதில் எப்பயுமே பி பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து அப்படின்னு சொல்லிட முடியாது, அப்படின்னு நினச்சிட முடியாது, அப்படி இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து மோஸ்ட் காமன்லி வரும் இதோட பி பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இதுதான் இந்த கிராமர் பாயிண்ட். இப்போது இந்த ப்ராக்டிஸில் கொடுத்துருக்குற கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஸ்டின் வந்து இதுதான், யூமேனா தாய்கக்குவோ சொத்சுகியோஷிதா கராத்தோ இத்தே. ஒரு ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டியிலேருந்து கிராஜுவேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன ஆப்ஷன்ஸ் வரலாம், என்னெல்லாம் தோணலாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு கிராமர் பாயிண்ட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.